ஹாய் ஆல், வெல்கம் டு கீப் காம் அண்ட் க்ரோஷே. இன்றைக்கி டுட்டோரியலில் நம்ம இந்த குட்டி க்யூட்டான ஃப்ளவரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவரை பண்ணுறதுக்கு முதல்ல என்னோடய யான் எடுத்து நான் மேஜிக் ரிங் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம் மேஜிக் ரிங் எப்படி பண்ணோன்னா. ஸோ மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு நான் 2 செயின் பண்ண போகிறேன். மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு 2 செயின் பண்ணியிருக்கேன். இப்போது 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 செயின் 2 பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அந்த மேஜிக் ரிங்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண இருக்கேன் அப்படின்னா 2 செயின் 2 பண்ணேன், 2 டபுள் க்ரோஷே பண்ணேன், மறுபடியும் செயின் 2 பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட ஒரு பெட்டல். இப்போது மறுபடியும் இன்னொரு பெட்டல் பண்ண போகிறோம். 2 செயின், இப்போது 2 டபுள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 2, இப்போ மறுபடியும் அதே மேஜிக் ரிங்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட 2வது பெட்டல். இப்போ 3வது பெட்டல் பண்ண போகிறோம். மறுபடியும் செயின் 2, 2 டபுள் க்ரோஷே, இப்போ மறுபடியும் செயின் 2 பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச். நம்மளோட 3வது பெட்டல் ஓவர். மொத்தம் இந்த ஃப்ளவருக்கு 5 பெட்டல் வரும். ஸோ நான் இன்னும் 2 தடவை இதையும் பண்ணணும். மறுபடியும் செயின் 2, 2 டபுள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 2, இப்போது ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சிட்டேன். 4 பெட்டல் ஓவர். இப்போ என்னோடய லாஸ்ட் பெட்டலை பண்ண போகிறேன். செயின் 2, 2 டபுள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 2 பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச். மறுபடியும் செயின் 2 பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச். இதோட என்னோடய ஃப்ளவர் முடிஞ்சது. இப்போது நம்ம அந்த மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் இருந்திருக்கும் இல்லையா, அதை நீங்கள் டைட்டன் பண்ணிங்கன்னா அந்த மேஜிக் ரிங் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கட் பண்ண போகிறேன் முதல்ல. ஏன்னா என்னோடய ஃப்ளவர் முடிஞ்சிடுச்சு. நான் ஒரு செயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கட் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இப்போது நான் இதை எடுத்துடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்னோடய மேஜிக் ரிங் பண்ணதோட த்ரெட்டு. நான் இப்போ இதை புல் பண்ணேன்னா இந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் இதை புல் பண்ணி இப்போ பாருங்கள் என்னோடய சர்க்கிள் க்ளோஸ் ஆகுது. அந்த கேப் பாருங்கள், என்னோடய சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் என்னோடய ஃப்ளவர் ரெடி. இப்போது என்னோடய ஃப்ளவர் ரெடி. இந்த 2 த்ரெட்டை நீங்கள் அப்படியே ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இங்கே நீங்கள் நாட் போட்டுட்டு அதை ட்ரிம் பண்ணிடலாம். அப்படி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ளவர் ரெடி. இப்போ பாருங்கள் இங்கே கூட ரொம்ப ஒரு குட்டி கேப் இருக்குது. இதில் பாருங்கள் சுத்தமாக கேப்பே இல்லை. ஸோ நீங்கள் அந்த த்ரெட்டை எந்த அளவுக்கு புல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப்பே இல்லாமல் க்ளோஸ் ஆகிடும். நான் சென்டரில் பீட் வைப்பேன். ஸோ அப்படி வைக்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு கேப் இருக்கிறது பரவாயில்ல. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த கேப் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி கேப் வச்சு நீங்கள் ஒரு பீட் ஏதாவது ஸ்டிச் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள்
இது வந்து க்ரோஷே கிளிப்பு. ஜென்ரலாக இந்த ஃப்ளவர்ஸை வந்து குழந்தைங்களுக்கு கேப்பில் வைக்கிறதுக்கு, கிளிப்ஸில் வைக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை பண்ணி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில், கேப்பில், இல்லை குட்டி குட்டி கிளிப்ஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்குன்னு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு டுட்டோரியலில் பார்க்குறேன். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.